ஹாய் கைஸ், நான் உங்கள் நந்தாஜி. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ஊழலை தட்டி கேட்டு நம்ம பிஜேபி சார்பாக நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு ஒரு அறிவிப்பு எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நேற்று ஆர்ப்பாட்டமும் தொடங்கியிருந்தாங்க. அதில் நிறைய தலைவர்களை வந்து வீட்டு காவல்லையும் நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திமுக அரசு வந்து ஏன் நடுங்குதா? இல்லை, நம்ம வந்து என்ன போராட்டம் பண்ணுறோன்னா, யாரையும் வெட்டி போட்டாங்க, யாரையும் கொன்னுட்டாங்க, அந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணல. நம்ம என்ன அறவழி போராட்டம் தான் நடத்தினோம் சுமூகமாக. ஸோ அதுக்கே இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். நம்ம எந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கபட நாடகமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேக்ஸ்லாம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் தான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி அப்படி தான் 2-3 சர்ச்சையில் பேசினாப்புல. என்னென்னா, இவங்க 2 பேருமே மாமா மச்சான், அதாவது கேஷ் டேக் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, நாங்கள் கேஷ் டேக் போட்டு விளாண்டுருக்கோம், அந்த விளையாட்டில் நீங்கள் ஏங்க கலந்துக்கிட்டீங்க? டிவிகே ஃபார் டிஎன் நீங்கள் தான் போட்டிங்க. அதாவது என்ன பண்ணிங்கன்னா, இவங்க பண்ணால் விளையாட்டு, நீங்கள் பண்ணால் சம்பவம். இதில் என்ன லாஜிக் இருக்குது? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக இவங்க வந்து ஒரு ஒளிவு முறையான ஆட்டம் விளாடுறாங்க, இவங்க வந்து 2 பேருமே ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் இது ஒரு தளபதி விஜய் அவர்கள் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, உங்களோட 84 அமைச்சர்கள் சொன்ன அந்த உங்கள் பொருளாளர் யார், புஷி ஆனந்த், 2 பேருமே வாக்கு ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க. 2 பேருமே பிஜேபியும் டிஎம்கேவும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க, 2 பேருமே கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, இவங்க கைது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற சில சர்ச்சையான கருத்துக்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. சரி, ஓகே, உங்களோட வியூகம் சூப்பருங்க, இந்த உங்களோட வியூகம் நடக்கட்டும். பட் ஆனால் உங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி கொடுத்து வியூகம் வைக்கிறதுக்காக ஒருத்தர் கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸே உங்களால் வியூகம் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு பிஜேபி சார்பாக வாழ்த்துக்கள். பட் ஆனால் உங்களோட வாக்கு எண்ணிக்கைக்காக நீங்கள் வியூகம் வைக்கிறதுக்காக வெளியே இருந்து கொண்டு வரீங்களே, அது ஏன்? அப்போது இந்த வியூகம் வந்து உங்களுக்கு கரெக்டு, உங்களுக்கு வந்து வாக்கு தயாரிக்குன்னா நீங்கள் தான் நல்லா ஒரு உச்ச நடிகராச்சே. உங்களை வச்சு தான் நிறைய படம் எடுத்து 350 கோடி 400 கோடி சம்பாதிக்கிறீங்க. உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு வியூகமும் தேவையில்லையே. ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து 300 கோடி கொடுத்து கூப்பிட்டு தான் ஆகணுமா? அவர் வந்து தேர்தல் வியூகம் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கணுமா? இல்லை, நீங்கள் தான் பெரிய நடிகராச்சே, உங்களாலேயே ஜெயிக்க முடியுமே. அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வியூகம் வைக்கிறீங்க, பிஜேபியும் திமுகவும் கூட்டணின்னு. அப்புறம் உங்களுக்கே ஒரு வியூகமான தலைவர் தேவைப்படுறாரு. சரி, ஓகே, உங்களோட வியூகம் வெற்றி பெறுவதற்கு பாஜக சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.